ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. செம்ம ரெஸ்பான்ஸுங்க. எல்லாருமே வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஃப்ரீ ஷிப்பிங்னு சொன்னோன்னே நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நிறைய ப்ரூச்சஸ் கிட் எல்லாமே கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. 2 நாள் நம்ம பேக்கேஜிங் பண்ணோம். ஸோ ஒரு நாளோட வீடியோ, அதாவது ஃபஸ்ட் டேவோட வீடியோ வந்து நாம் வந்து எடுத்திருந்தோம். ஸோ ரொம்ப டிலேட் ஆகிடுச்சு. அக்ஷய திருதி முடிஞ்சே 4 days ஆகிடுச்சு. ஆனால் நம்மளால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு முடியலைங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் சாரி ஃபார் தட். இன்றைக்கி வந்து நம்ம அக்ஷய திருதி ஆஃபர், அதாவது 2 நாள் ஆஃபர் பேக்கேஜிங் போட்டோம். ஃபஸ்ட் டே ஆஃபரில் பேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எப்படினாலும் மந்த்லி வந்து ஒரு டூ பெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆரி கிட்டுங்கிறத வந்து ஆரி கிட்டில் இருந்து ப்ரூச்சஸ் கிட்டு, அப்புறம் சில்க் ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குங்க. ஸோ பிகினர்ஸ் கிட் எல்லாத்துக்குமே நம்ம காமனாக 1000 rupeesலேருந்தே கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் அகைன் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். நிறையா பேர் வந்து வீட்டிலேருந்து நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குற எல்லாத்துக்குமே நான் சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு மிஞ்சி எந்த திங்ஸ் வேணாலும் தைரியமாக கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரி பிகினர் கிட்டு, ப்ரூச்சஸ் பிகினர் கிட்டு, சில்க் ஜுவல்லரி மேக்கிங் பிகினர் கிட்டு, மூணுக்குமே நம்ம வேறு லெவலில் பிகினர் கிட் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. வெளியில் எங்கே பார்த்தாலும் இந்த அளவு நம்மள மாதிரி பிகினர்ஸ் கிட் யாராலுமே கொடுக்க முடியாது. அதுக்கு மிஞ்சி 18க்கு 24, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரி கார்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே மெயினாக நான் இதை சொல்லிடுறேன். 18க்கு 24 inch பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ வந்து அவைலபிலிட்டி வந்திருக்குங்க. ஸோ யாருக்கு வேணாலும் பாக்ஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்ற, அதாவது காட் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா காட் வந்து அந்தளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ நான் இப்போ ஆரி கிளாஸ் வந்து எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஆரி கிளாஸ் எடுக்கிறீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஆரி கிளாஸ் நம்ம எடுக்கல. ஸோ நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. எங்கள் சிஸ்டர் இன்லாலேருந்து எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் பெஸ்ட்டான கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணி விடுறேன். மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 3 விஷயத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். எதுக்கு? ஆரி, ப்ரூச்சஸ், சில்க் த்ரெட் மூணுக்குமே கொடுத்துட்ருக்கோம். இண்டிவிஜுவலாக எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். கஸ்டமைஸ்டு கிட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ நம்ம அக்ஷய திருதி ஆஃபர், அதுக்கு நம்ம எப்படி பேக்கேஜ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வேறு லெவல் ஃபன்னாக இருக்குங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்று நினச்சா கடவுள் வேற ஒன்று நினைப்பார் இல்லை? ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் நேரமாக எழுந்துட்டோங்க. பாப்பா தம்பிலாம் நல்லா குப்பை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மாமா பாப்பா தம்பி எல்லாருமே நம்ம மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமிக்கு வந்து விளக்கெலாம் போட்டாச்சுங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இதை விட நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் கம்மி தான். ஆனால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம பேக் பண்ணலாமேன்னு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சுங்க. எப்பா அப்படின்னு சொல்லிட்டு மழையில் போட்ட துணி, காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் செம்ம மழைங்க. ஸோ அந்த மழை எப்படி சொல்கிறதுனா, நம்ம டக்குன்னு பேக்கேஜ் முடிக்கணும்னு ஏர்லி மார்னிங்கே எழுந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். பட் ஆனால் வீட்டுக்குள்ளே மழை, வெளியே மழை பார்த்தா ஒரே மழை பெய்யுது. என்ன இல்லை காட்டுறேன், எல்லாமே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே வீடு ஃபுல்லாக மழை. கடவுளே, வெளியே தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக மழை பெஞ்சு துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆர்டர் வந்து சீக்கிரமாக பேக் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதோட பின் விளைவுகள். இப்போ நம்ம மேலே போய் க்ளீன் பண்ணதை காட்டினா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இங்கே எல்லாம் வச்சுருந்தோம், எல்லாம் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி அங்கே எடுத்து போயாச்சு. என்ன பண்ணுற இல்லைக்கா? பெட்ரூம் போயிடும். ஆமாம், இப்போ பார்த்தாலே தெரியுங்க. இதெல்லாம் நான் மார்னிங்கேலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்பையும் பார்த்தா இவ்வளோவுமே மழை பெஞ்சு எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக செம்ம 2 வேலை வாங்கிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்களாம் வந்துட்டு எங்கள் வீட்டு குட்டி வாண்டர்ஸு. இவங்களாம் தான் இப்போ வந்து எனக்கு இந்த பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா இருந்தால் வந்துடுவாங்க. டெய்லியும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட் மூலமாக இன்றைக்கி டக்குன்னு ஆனால் முடிச்சிட்டோங்க. ஒரு வழியாக மேலே க்ளீன் பண்ணி அங்கே க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு வழியாக எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து
வந்து என்னை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணி பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு வழியாக நம்ம டக்குன்னு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கடகடன்னு தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்துடலாமேன்னு வெளியே போயாச்சுங்க. போய் பார்த்தா செம்ம மழைங்க. ராஸ்மிகா புகழோட அந்த சொப்பு சாமான் எல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் மழையில் நனைஞ்சி எல்லாம் செம்ம வேலை வாங்கிடுச்சிங்க. ஸோ நம்ம கடகடன்னு வெளியே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு உள்ளே போய் பேக்கேஜிங் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தா குந்தன்ஸ்லாம் திடீர்னு காலி ஆகிடுச்சிங்க. எப்போயுமே நம்ம மும்பையில் தான் ஆர்டர் பண்ணுவோம். திடீர்னு இப்போ எமர்ஜென்சிக்காக நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போயிட்டு தீர்ந்து போன குந்தன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா 2 days ஆகும் வரத்துக்கு. ஸோ அதனால் இப்போ எமர்ஜென்சிக்கு வாங்கி எல்லாமே ரீஃபில் பண்ணிடலாமேன்னு கடகடன்னு போய் மலையிலேயே வாங்கிட்டு வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணியும் வச்சுட்டோங்க. எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திடீர்னு அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் நிறைய வந்துருச்சுனாலே இது தாங்க பிரச்சனை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு டக்குன்னு தீர்ந்து போயிடும். நம்ம அப்போ என்ன பண்ணுறது, குழந்தைங்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், அதுக்கு மிஞ்சி இந்த ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லா குந்தன்ஸுமே நாங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கேஜுக்கும் அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொருத்தங்களும் கேட்டிருக்க ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாமல் ஒன்றுமே பர்ஃபெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஸோ அதுக்கு மிஞ்சி ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த மாதிரி எடுத்து வச்சு பிக்கு வந்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்பேட்சே பண்ணுவோங்க. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே. ஸோ யாருமே இவ்வளோ பொறுமையாக உட்காந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்க ஓகே சொல்கிற வரையும் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட 1.5 கேக் அடுத்து இந்த ரீட்டைலில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தோம்னா ஸோ அவங்களுக்குமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக எதனா ஒன்று கொடுத்துருவோங்க. ஸோ வந்துட்டு நம்ம கிட்டு மாதிரி 1.5 கேக்கு மேலே வாங்குறவங்களுக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி எதனா ஒன்று கொடுத்துருவோங்க. ஸோ எனிதிங் நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு 1.5 கேக் மேலே வாங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவோங்க. இதுதான் நான் சொன்னேன் என்னோட ஃபேவரட் அந்த என்னோட ரெகுலர் கஸ்டமரோட வீடியோ. ஸோ இது வந்து அப்படியே வெயிட்டிங்கில் வைக்கலாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. வீட் பீட்ஸு, காப்பர் பீட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விசிட்டிங் கார்டு ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாரி பின் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோங்க. ஸோ இது கூடவே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுனா ஒரு மெட்டீரியல்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வீட் பீடோ, ரைஸ் பீடோ அல்லது வந்துட்டு ஆரி ஒர்க்குனா இந்த மாதிரி சில்க் த்ரெட்னா குந்தன்ஸ் இந்த மாதிரி எதனா ஒன்று நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதையுமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வச்சு கொடுத்துட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ வந்து இவங்க வந்து ஆரி மெட்டீரியலில் வந்து பால் செயின், சில்வர் பால் செயின்லாம் வாங்கலை. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இவங்க வந்து சாரி பின் வாங்கலாம், அதனால் இவங்களுக்கு வந்து நம்ம சாரி பின் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து இவங்களுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம என்னென்னா சாரி பின் வந்து கொடுத்துட்டோங்க. ஸோ வந்துட்டு இந்த கேப்லேயே என் பசங்க வந்து அம்மா உன்னை நான் வேலை செய்ய விட மாட்டேன்னு ராவடி பண்ணிகிட்டே இருந்தாங்க, அழுதுட்டு ராவடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ பசங்களையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒர்க்கையும் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கிட் வந்து சூப்பராக அழகாக ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ இவங்க வந்து பிகினர் கிட் ப்ளஸ் அது கூட வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே 3 கேக்கு கிட்டே வந்து வாங்கியிருந்தாங்க. 3 கே ப்ளஸ்ஸே வாங்கியிருந்தாங்க. 3.3 கே கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ சில்வர் பீட்ஸில் எல்லாமே கேட்டிருந்தாங்க. சில்வரில் 2.2 mm, 3 mm, 4 mm, அப்புறம் வீட் பீடு, ரைஸ் பீடுன்னு எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே அவங்க கேட்ட கலர்ஸ்லேயே நம்ம வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவங்க ஓகேன்னு சொன்னபடி தான் நம்ம வந்து இப்போ டிஸ்பேச் பண்ண போகிறோங்க. ஸோ இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் சக்கரி வாங்கியிருந்தாங்க. ஜர்கான் ஸ்டோன் மறந்துட்டாங்க. ஸோ அதனால் ஜர்கான் ஸ்டோனு, பால் செயின், அப்புறம் வந்து 2 mm பீடு இதெல்லாமே கொடுத்துருக்கோங்க காம்ப்ளிமெண்ட்ரியாகவே. அடுத்து வந்து இவங்க வந்து நம்மளோட 1500 பேங்கிள் கிட்டு. ஸோ இந்த பேங்கிள் கிட் வந்து ரொம்ப வர்த்தபிள்னு சொல்லலாங்க. இவங்க வந்து அது கூடவே நோஸ் பில்லர் கேட்டிருந்தாங்க. நோஸ் பில்லர் வந்து இது இப்போ நம்ம இதிலே வந்து என்னென்னா டூல் கிட் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். டூல் கிட்டுன்னும் போது 3 பீஸ் சேர்ந்ததே 300க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப வர்த்தபிளாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு. நான் அவ்வளோக்கெல்லாம் செய்ய மாட்டேன், எப்போனா செய்கிறதுக்கு தான். ஸோ இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குமே ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பிகினர் கிட்டோட சாரி பின் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம பிகினர் கிட்லேருந்து சாரி பின் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட சாரி பின் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துட்டோம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோவுமே சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1500 ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோன்னா. ஸோ எங்கேயுமே நம்ம கடைகளில் ஹோல்சேல் ஷாப்லேயே போனால் கூட இவ்வளோவுமே நம்ம வாங்க முடியாது. அடுத்து இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட 750 கிட்டு. 750 கிட்லேயே அவங்க கொஞ்சம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் நல்லா ப்ரே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சிஸ்டர் நம்மளோட பேர் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சாரி பின் வந்து கொடுத்தாச்சுங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கிட்ட நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த மழை வெயில்
வெயில், குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இதையும் பார்க்குறோன்னும் போது சச் அ பியூட்டிஃபுல் திங். எப்படி சொல்கிறதுனா ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எதனா ஒன்று செல்ஃபாக ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த மாதிரி ஓடிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டில் பல விஷயம் ஓடாமல் நம்ம ஃபேமிலி கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸும் பார்த்தோம்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து நம்ம என்ன தான் ஏர்ன் பண்ணாலும் நம்மளுக்கு பத்தாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ எனக்கு பாப்பா ஸ்கூல் சேர்த்தும் போதே எனக்கு 1K கிட்ட ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மெட்ரிக் தான் படிக்கிறான். இப்போ தம்பி ஸ்கூல் சேர்த்துறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறாரு அது போதும் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நானும் ஓடிட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வீட்டில் நம்ம சும்மா இல்லாமல் நம்மளோட டைமை பிஸியாக வச்சுக்கிட்டாலே நிறையா ப்ராப்ளம்ஸ் வரவே வராதுன்னு என்னோடய மைண்டில் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வாட்டி நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு, சில்க் த்ரெட் மேக்கிங் பேங்கிள்ஸ் வந்து 2.2லேருந்து 2.12 வரையும் நம்மளுக்கிட்ட இருக்குது. 2.12 மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும் எல்லாமே ரேட்டு, சைஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ளாட்டு, ரவுண்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக கேட்டாலும் கொடுப்போம், இந்த மாதிரி ஒட்டுக்காக கிட்டாக கேட்டாலும் கொடுப்போம். இல்லை தனியாக லூஸில் எனக்கு இந்த கிட்ஸ் எல்லாம் வேணும், இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்குமே அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட 100 ரூபாயிலேருந்தே ஷிப்பிங் தாராளமாக பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷிப்பிங்கோட சேர்த்து 200 ருபீஸ் தான் வருது. இதே கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம 120க்கு தான் நம்ம ஷிப்பிங்கே பண்ணியிருந்தோம். அதாவது திங்ஸு ப்ளஸ் ஷிப்பிங்கோட சேர்த்து 120க்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நம்மக்கிட்ட 100 ரூபாயிலிருந்தே கூட நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பாக்ஸு, பேங்கிள் பாக்ஸு எல்லாமே அவைலபிளில் இருக்குது. அப்புறம் பிரேஸ்லைட் ஐட்டம்ஸு, பிரேஸ்லைட்க்கு வேணும் பீட்ஸு, சாம்ஸு, அதுக்கான ஹூக்ஸு, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாதிரி போடணும்னு சொன்னாங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ எனக்கு 13 பீஸ் ஆஃப் ஹனி பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க வந்து ஆர்டர் எடுத்து ஃபேமிலியில் எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு செயின்ஸு, சாம்ஸு, அப்புறம் அதுலேயே சில்வர் செயின்ஸு, சில்வர் ஹூக்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ புதுசாக நம்ம அப்படியே எப்படி சொல்கிறதுனா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ட்ரெண்டிங்க்கு மாறிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்மளும் மாறிட்டு என்னென்ன புதுசாக வருதோ அப்பப்போக்கு அப்லோட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது 6 கிட் 1000 ரூபான்னு ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து 1200, 1350 ரூபா, 1400 ஆல் டைப்ஸ் ஆஃப் 6 கிட்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணோம். அதுக்கடுத்து கண்டினியூடாக சில்க் த்ரெட் ஜுவல்லரி பேங்கிள்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணோம். அதில் 1000 ரூபா, 1500 இன்ட்ரோ பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து ஒர்க் ஷாப்புக்குன்ட்டு 750 ரூபாலேருந்தே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போகும்போது ப்ரூச்சஸ் கிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ப்ரூச்சஸ் கிட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்து இந்த பார்ட்டிஷன் பாக்ஸ், இந்த பார்ட்டிஷன் பாக்ஸ்லாம் ஜஸ்ட் 360 தாங்க. உங்களுக்கு அழகாக சூப்பராக பேங்கிள்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து சிங்கிள் பாக்ஸ்னால் ஜஸ்ட் 80 ருபீஸ்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பீசஸ் வைக்கிற மாதிரி, 12 குந்தன்ஸு அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 95 ருபீஸ்க்கே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம கடைகளில் போனால் கூட இந்த ரேட்க்கு வருமானு எனக்கு தெரியல. நானுமே ஃபஸ்ட் டைம் வந்து 100 ரூபா, 120 ரூபான்லாம் கொடுத்து வாங்கியிருக்கேன். என் மீஷோ, அமேசான்லாம் வாங்கி குட்டியாலாம் கூட வந்திருக்குதுங்க. ஸோ இப்போ தான் நானுமே இந்த மாதிரி ஹோல்சேல் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதுக்காக தான் மெயினாக வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பிராண்டட் தான், எல்லாமே சோனல் பிராண்டட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிராண்ட் வைஸும் எந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, எல்லாமே பெஸ்ட் பிராண்டட் ஆஃப் திங்ஸஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அடுத்து ப்ரூச்சஸ் கிட்டுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ ப்ரூச்சர்ஸ்லேயே நிறைய பவ் ஐட்டம்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதையுமே இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனா திங்ஸ் வந்து வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்கக்கிட்ட இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. என்னால் என்னென்ன புதுசாக இன்ட்ரோ பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பேங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் வந்திருக்கும்னு நான் 100% நம்புறேன். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் வீடியோ பார்த்தேங்க்கா சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு நம்ம மலேசியாவுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவ்வளோ கோலாகலத்துலேயும் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹோம் மேக்கராக இருந்து இப்போ ஒரு செல்ஃப் பிஸ்னஸ் ஹோம் என்டர்ப்ரினராக மாறியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே முடியவே முடியாது. ஸோ இதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வீட்டில் சும்மா இல்லாத, நான் குழந்தைய பார்த்துக்கணும் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாத அந்த பிஸியும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதனா ஒன்று
சில்க் த்ரெட் ஜுவல்லரி பேங்கிள்ஸ் ஆரிக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு தேவையான அதிகமாகலாம் நம்ம சம்பாதிக்க வேணாங்க. கோடி லட்சமாக சம்பாதிக்கலாம் வேண்டாம். நம்ம தேவைகளுக்கு ஒரு 100 200 டெய்லிக்கும் வருமானம் நம்ம ஈட்டிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க. ஸோ யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன பொருள் வேணாலும் எந்த பயமும் இல்லாமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு எல்லா பெண்களுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்ம ஒய்ஃப்டா நம்மளுக்காக தான் இது செய்கிறான்றதை நம்ம அவங்களுக்குள்ள புகுத்திட்டோம்னா போதும், அவங்க நம்மளுக்காக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னோட வெல் சப்போர்ட்டிவ் பர்சன் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது என் பசங்க தான். ஸோ நான் ஒரு நாள் பார்சல் எனக்கு இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணுறேனோ இல்லையோ, என் பசங்க அம்மா இன்னைக்கு பார்சல் இல்லையாம்மா, அம்மா இன்னைக்கு ஆர்டர் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டு எனக்கு கொண்டுருவாங்க. அந்தளவு இருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம அம்மா வந்து எப்பவுமே இப்படி ஒரு பிஸியாகவே தான் இருப்பாங்கன்றது கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. ஸோ லைஃப் செம்மையாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே கீப் ராக்கிங். அதே மாதிரி யாருக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களோட ஆதரவு இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நம்மளுக்கு தேவை. ஸோ என்ன டவுட்ஸ், இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம்னா கூட என் கூட சொல்லுங்கள். இப்போ நம்ம திங்ஸ் போடுறதில்ல, இந்த மாதிரி எதனா மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ போட்டால் மிஸ் ஆகிடுமோ, அமௌண்ட் ஏமாற்றிடுவாங்களோன்றதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே ஷிப்பிங் இருக்குது. மினிமம் 50 ரூபாலேருந்து நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ யாருக்கு வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. என்ன மெட்டீரியல்ஸ், சாரி மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.